விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா ஞான யோகி அடையும் ஞான நிலையை பத்தி சொல்றார். அதாவது சித்த பிரஜனை பத்தி, அவருடைய ஞான நிலையை பத்தி சொல்றார். எவர் ஒருவர் அந்த புலன்களின் மூலம் கிடைக்கிற அந்த இன்பங்கள், அதாவது அந்த பொருட்கள் கொடுக்கிற இன்பங்கள், அதை அனுபவிக்க நிறுத்தி விடுறார். அதாவது அவருக்கு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிடுறார். அவர் அதை விட்டு விலகுறார். அந்த இன்பம் தரும் அந்த பொருட்களை விட்டும் விலகிறார். ஆனாலும் ஒரு ஆசை, அதாவது அந்த பொருட்கள் மீது ஒரு எண்ணம், அந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை எப்படி விளக்கணும், அததான் இங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடம் சொல்றார். ஏன்னா அவர் புலன்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கார், மனதையும் அடக்கி இருக்கார். ஆனாலும் அந்த மனதுல அந்த ஆசை, அந்த பொருட்கள் மேல இருக்க எண்ணம் இருக்கு. இப்போ அந்த எண்ணத்தை எப்படி அகற்றலாம் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அதை அகற்றத்துக்கான வழியை சொல்றார். அதாவது அந்த மனசுல ஜீவாத்மாவை நிறுத்தி ஜீவாத்மாவை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றார். அப்ப ஜீவாத்மாவை நம்ம அனுபவிக்கும் போது அந்த பொருட்கள் மீது இருக்கிற அந்த எண்ணம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை விட இது ஆனந்தத்தை ஜாஸ்தி கொடுக்கும். அப்போ அந்த பொருட்கள் மீது இருக்கிற பற்று, அதாவது அதை பற்றிய எண்ணமும் விலகி போய்விடும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஜீவாத்மாவை அனுபவிக்கிற அந்த சித்த பிரஜன் பரமாத்மாவையும் அனுபவிக்க ஆரம்பிப்பார். அப்ப அவருக்கு இந்த பொருட்கள் மீது, அதாவது இந்த எண்ணத்தின் மீது, பொருட்களை மீது இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த எண்ணத்திலிருந்து விலகி விடுவார். அது மேல இருக்க பற்றே போய்விடும். அததான் இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.